எங்களுடைய கல்வியினுடைய அத்திவாரமாக திகழ்கின்ற எங்களுடைய முன்பள்ளிகள் எங்களுடைய நாட்டினுடைய கல்வியின் அத்திவாரமாக திகழ்கின்றன. இருந்த பொழுதும் அந்த முன்பள்ளிகளிலே கற்பிக்கின்ற முன்பள்ளி ஆசிரியர்கள், குறிப்பாக முன்பள்ளி ஆசிரியர்கள் தங்களுக்குரிய ஊதியங்களிலே பல்வேறுபட்ட குறைபாடுகளுடன் செயல்பட்டு வருகின்றார்கள். குறிப்பாக சொல்ல போனால் எங்களுடைய மாகாணத்திலே இந்த முன்பள்ளி ஆசிரியர்களுக்காக மாதாந்த கொடுப்பனவாக 6000 ரூபாய் மட்டுமே வழங்கப்படுகின்றது. இந்த 6000 ரூபாய் என்பது ஒரு நாள் கூலி வேலை செய்பவர்களுடன் சம்பளத்துடன் ஒப்பிடுகின்ற பொழுது இன்றைய காலகட்டத்திலே கூலி வேலை செய்பவர்கள் ஒரு நாளைக்கு குறைந்தது 3500 ரூபாய் வரை உழைக்கின்ற பொழுதிலும் இந்த முன்பள்ளிகளில் ஆசிரியராக செயல்படுகின்ற ஆசிரியர்கள் ஒரு மாதத்துக்கு 6000 ரூபாயினையே தங்களுடைய வேதனமாக பெற்றுக்கொண்டு இந்த மல்லக்களை வளப்படுத்தி அவர்களை ஆற்றுப்படுத்தி சிறந்த முறையில் தங்களுடைய கற்பித்தல்களை மேற்கொண்டு சிறந்த மாணவர்களுக்காக உருவாக்கி அவர்களை பாடசாலைக்கு அனுப்பி கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக சொல்ல போனால் இந்த முன்பள்ளி ஆசிரியர்கள் தங்களை வருத்தி அந்த மாணவர்களை படிப்பிக்கின்றார்கள். இந்த விடயத்தை நாங்கள் கருத்தில் எடுக்கின்ற பொழுது நாங்கள் எட்க்ரோ நிறுவனமாகிய நாங்கள் இந்த விடயத்தை கருத்தில் எடுக்க வேண்டும் என்ற நோக்கோடு இந்த அடுத்த கட்ட செயல்பாடுகளாக இந்த முன்பள்ளிகளை நோக்கிய செயல்பாடுகளை விரிவுபடுத்த திட்டமிட்டிருக்கின்றோம். குறிப்பாக சொல்ல போனால் நாங்கள் 3க்கும் மேற்பட்ட முன்பள்ளிகளுக்கு எங்களுடைய விலையம் சார்ந்த, அதாவது வவுனியா வடக்கு விலையம் சார்ந்த 3க்கும் மேற்பட்ட முன்பள்ளிகளுக்கு ஏற்கனவே நாங்கள் கற்றலுக்கான உதவிகளும் ஆசிரியர்களுக்கான சம்பளங்களையும் உயர்ந்த வரை வழங்கிக் கொண்டிருக்கின்ற நிலையிலே இந்த நிலைமையை இன்னும் விரிவுபடுத்தி எதிர்காலத்திலே இந்த முன்பள்ளி ஆசிரியர்களுக்கு ஒரு நியாயமான சம்பளம் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கோடு செயல்படுவதற்காக அதற்காக கொடைகளை வழங்கக்கூடிய கொடையாளர்களையும் இந்த முன்பள்ளி சார்ந்த முன்பள்ளி ஆசிரியர்கள் அதே போன்று எங்கள் முன்பள்ளியை நிர்வகிக்கின்ற நிர்வாகத்துடன் இணைந்து செயல்பட்டு அந்த முன்பள்ளி ஆசிரியர்களுக்கு தேவையான ஒரு நியாயமான சம்பளம் கிடைப்பதற்கு எங்களாலான முயற்சிகளை எடுப்பதற்காக நாங்கள் முயற்சிகளை மேற்கொள்வதற்காக திட்டமிட்டிருக்கின்றோம். அத்தோடு எட்க்ரோ நிறுவனமாகிய நாங்கள் தனியே முன்பள்ளி செயற்பாடுகள் மட்டுமல்லாமல் ஏனைய கற்றல் செயற்பாடுகள், அதாவது மாணவர்களுக்கு தேவையான கற்றலுக்கு தேவையான பயிற்சி வினாத்தாள்கள் அடங்கிய செயல்பாடுகளையும் முன்னெடுத்திருக்கின்றோம். அதே போன்று கல்வி அபிவிருத்தி சார்ந்த செயல்பாடுகளை தொடர்ந்து முன்னெடுத்து எங்களுடைய மாணவர்கள், குறிப்பாக எங்களுடைய வவுனியா பிரதேசம் அதே போன்று வடபுலம் சார்ந்த மாணவர்கள் கல்வியில் சிறக்க வேண்டும் என்ற நோக்கோடு அடுத்த கட்ட செயல்பாடுகளை மேற்கொள்ள திட்டமிட்டிருக்கின்றோம்.